ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் வாக்கை கேட்டு முடிச்ச 1 மணி நேரத்தில் கண்டிப்பா நீயே சற்றும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உன் கடின உழைப்பை பரிசோதிக்கும் விதமாக தான் இந்த சாயப்பா ஒரு சில சவால்களை உனக்கு கொடுத்துருக்கேன். எல்லாவற்றையும் நீ துணிவோடு எதிர்கொள்ள முயற்சி செஞ்சாலே கண்டிப்பா உன் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய அயராத உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் சேர்த்துதான் உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். இந்த சாயப்பா மீது நம்பிக்கை கொண்டு பக்தியோடு வணங்கும் உனக்காகவே நீ திட்டமிட்ட எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தரப்போறேன். நீ மன உறுதியோடு இருந்தாலே அனைத்தையும் சுலபமாக செஞ்சு சாதிச்சிட முடியும். என் அருளால இன்னும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நான் அழகாக்கி தரப்போறேன். உன் கர்ம வினையின் பிடி வலுவாக இருந்தாலும் இந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து சிக்கல்களை எல்லாம் சிதறடிச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் என் செல்லமே. நீ பொறுமையாக இழந்து நடப்பது அனைத்தையும் சகிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்ததால எல்லாவற்றையும் தாண்டி இப்போ ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். நீ எத்தனையோ விஷயங்களில் பொறுமையாகவும் இருந்த, கோபப்பட்ட, சந்தோஷப்பட்ட, சங்கடப்பட்ட, எல்லா கவலைகளையும் பட்டு இப்போது துன்பப்பட்டு வாழும் உனக்காகவே இந்த சாயப்பா எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வந்துட்டேன். இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனி வரக்கூடிய காலம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும். போர்க்களமாக இருந்த உன் வாழ்க்கையில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புகளை அனைத்தையும் அணைச்சி உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். பெருந்துன்பத்தையும் கஷ்டத்தையும் துயரத்தையும் பார்த்த உனக்கு இப்போ பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக நான் மாற்றி தரப்போகிறேன். இருட்டுக்கு பயந்தா நிம்மதியாக தூங்க முடியாது. கஷ்டத்துக்கு பயந்தா வாழ்க்கையை வாழ முடியாதல்லவா. நீ உழைக்க பயப்படாம தைரியமா சந்தோஷமா நல்ல எண்ணத்தோட நம்பிக்கையோட முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வளர்ச்சி அடைவாய். போராட பயந்தா வெற்றி பெற முடியாது. எத்தனை போராட்டங்கள் உனக்கு எதிராக வாழ்க்கையில வந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா தீர்த்து வைப்பேன்னு உறுதியாக நம்புகிறாயல்லவா. அப்புறம் என்ன, நீ எதை பற்றி யோசித்து கவலைப்படாத. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுத்துட்றேன். உன்னை சுற்றி புது புது மாற்றங்களை உருவாக்க நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன். நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். நீ முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சாயப்பா உனக்கு உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் தோத்ததை பற்றியும் உன் வாழ்க்கையில் தப்பாக நடந்த விஷயங்களை பற்றி யோசித்து கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். வேற யாராவது உன்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ தோத்ததையும் நீ மனசு கஷ்டப்படும்படியான விஷயங்களையும் பேசினாலும் அதை தவிர்த்து விட்டு தாண்டி போய்கிட்டே இரு. எப்போதும் நம்பிக்கையோட, நல்ல எண்ணங்களோட, நேர்மறையான மனசோட நல்லதே நடக்கும்ன்ற எண்ணம் கொண்ட பிள்ளையாக இரு. ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எப்போதும் என் பிள்ளையாக இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இரு. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போது நீ மூளையில் முடங்கி போக வேண்டாம். தைரியமாக அதை சமாளிக்க முயற்சி செஞ்சினா தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைப்பேன். உன்னுடைய எல்லா எண்ணங்களிலிருந்தும் வெளிவந்து உன் நல்ல எண்ணத்துக்கேற்ற நல்வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த சாயப்பா சேரே. இன்னும் நீ நிறைய கற்றுக்கணுமே செல்லமே. வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. என் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ மனசு விட்டு உருக்கமாக உன் வேண்டுதலை என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே. அப்புறம் என்ன, எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ தயாராகு. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நான் சரி செய்வேன்னு நம்பு.
உன் விதி இப்படிதான்னு சொன்னவங்களுக்கு சத்தம் போட்டு சொல்லு. ஏன் கூட என் சாயப்பா இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்களே எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு. உன் விதியை மாற்றி உன்னை புகழின் உச்சிக்கு நிச்சயமா நான் கொண்டு செல்வேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்கும். எப்போ என் வாழ்க்கை மாறும்னு நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காகவே உன் வேதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். நீ பொறுமையாக இருந்தா இனி எல்லாமே சிறப்பாக வந்து சேரும். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த கலக்கமும் குழப்பமும் வேண்டாம். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு நீ தன்னம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பது உன் சாயப்பான் நீ நினைச்சினாலே எந்த விஷயத்தையும் தாழ்வாக தரக்குறைவாக நினைக்க மாட்டாய்தானே. ஏன் செல்ல பிள்ளையான, ஏன் அன்பு பிள்ளையான, ஏன் மனசுக்கு பிடிச்ச பிரியப்பான பிள்ளையான உனக்கு எந்த விதத்திலும் எந்த விஷயத்தையும் குறைவாக செய்ய மாட்டேங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில சில நேரம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இப்போது இருக்கு. எப்போதும் பேசும் வார்த்தைகள்ல கவனமாறு. சில பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உனக்கு பல நாட்கள் ஆயிருக்கலாம். அதனால அவசியமற்ற பேச்சினால் அதை சிதைத்து விட வேண்டாம். எந்த விஷயத்தை எப்படி அணுகணும், எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு யோசிச்சு கவனமாக செய்ய. தேவையற்ற பேச்சுக்கள் வரும்போது அதை தவிர்க்க முயற்சி செய். யார் வாழ்க்கையிலையும் போய் நீ குறுக்கிட வேணாம். ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யற, ஆனா அது உனக்கே எதிராக திரும்பி விடுகிறதல்லவா. இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையா கவனமா நிம்மதியா வாழ்வதற்கான வேலைகளை பாரு. உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பயிற்சியை செய். அது யோகாவோ தியானமோ உடற்பயிற்சியோ ஏதோ உன்னை தினமும் ஒரு 10 நிமிஷம் நீ செஞ்சா கூட அது உன் வாழ்க்கையிலையும் உன் மனசுலையும் உன் உடல் நலனிலும் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வருங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் நிதானமா கவனி. கவனிக்கும் போதுதான் மனசுல தெளிவு உண்டாகும். அது உன்னை நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். இந்த சாயப்பா எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் தாயின் கர்ப்பத்தில் நீ இருக்கும் போதே உன்னை பாதுகாத்த நானு இப்போது மட்டும் உன்னை கைவிட மாட்டேன். இப்படியே நீ கடைசி வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணை இருப்பேன். நீ எப்போதும் பேசும் வார்த்தைகள் கருணை நிறைஞ்சதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. வார்த்தைகள்ங்கிறது ஒரு செடி வளர்வதற்காக ஊற்றக்கூடிய தண்ணீரை போல. அதனால எப்பொழுதும் கருணையான வார்த்தைகளை நீ பயன்படுத்தும் போது அது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மென்மையான மாற்றத்தை வரவழைக்கும். எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா கருணையோட பேசு. உன் சிந்தனைகள் கூட நல்ல விஷயங்களுக்கான நல்லதாக கருணை உள்ளதாக இருக்கட்டும். உனக்குள் ஏற்படும் மாற்றத்திற்கு பிறகு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி தரேன். நான் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அடுத்து நீ என்ன செய்யணுங்கிறத நான் தான் உனக்கு வழிகாட்ட போறேன். எல்லா கர்ம வினைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் போறாங்கன்னு அதே பாதையில நீயும் போக வேண்டாம். உனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து காட்டுறேன். அந்த பாதையில் போய் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற தயாராகு. எத்தனை கைகள் ஒன்றாக சேர்ந்து உன்னை தள்ளி விட்டாலும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை உன்னை காப்பாற்றும். நீ என் மீது வைக்கும் நம்பிக்கையும் பக்தியும் உன் வாழ்க்கையவே அழகா மாத்த போது. அதற்குரிய அடையாளமாகத்தான் இன்னும் சற்று நேரத்தில் உன் மனசு மகிழக்கூடிய நல்ல விஷயத்தை கேட்க போற.